உலகத்திலேயே தனக்கு எதிரான அத்தனை பேருமே பயங்கரவாதி என்கிற ஒரு முத்திரையை அமெரிக்கா இதுவரைக்கும் குத்தி கொண்டிருந்தது. அமெரிக்காவையே பயங்கரவாதி என்று சொல்லி நெஞ்ச நிமிர்த்தி விரல் நீட்டி சொல்ல முடியுமான ஒரே ஆட்களாக பாரசீகர்கள், ஈரானியர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதனூடாக வெளிப்படுகிற அதே நேரம் ஹொர்முஸ்ல இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு போறதாக இருந்தாலும் சரி, ரெட்சியில போறதாக இருந்தாலும் சரி, சீனாவினுடைய கப்பல்களுக்கு எந்த தடைகளையும் எந்த பிரச்சனைகளையும் அவர்கள் உண்டாக்கவில்லை. அது ஹவுதிஸும் உண்டாக்கல, ஈரானும் உண்டாக்கலங்கிறது தெரியும். ஈரான் உண்டாக்கலன்னா ஹவுதிஸ் உண்டாக்க மாட்டாங்க என்பது வெளிப்படையானது. எனவே சீனாவினுடைய ஆதிக்கத்திற்கு வழிவிடுகிறார்கள். அமெரிக்காவுக்கு ஆதரவானவர்கள் அமெரிக்கர்கள் ஆகிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய நாளிலும் அமெரிக்கா ஈரான் மீதான பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஈரானுடைய தென் மாகாணங்கள் மீது தற்போது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் அதற்கு பதிலடியாக ஈரானும் அமெரிக்காவினுடைய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களை நோக்கி, குறிப்பாக குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களை நோக்கி மிக கடுமையான பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், அது ஒரு மிக பிரம்மாண்டமான பரந்த ஒரு தேசம். சின்ன குட்டி குட்டி நாடெல்லாம் கிடையாது. அது இப்போ பஹ்ரைன் ஒரு சின்ன நாடு, குவைத்துங்கிறது கலம்போ அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு சிட்டி தான். அது ஒரு பெரிய நாடு மாதிரி அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதிகள். சவுதி அரேபியா தான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியதிலே பரந்த நிலப்பரப்பை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. இதே மாதிரி ஈரானுங்கிறது ஒரு பரந்த நிலப்பரப்பை கொண்ட ஒரு பகுதி. எனவே ஈரானை அழிக்கிறதுங்கிறது பல ஆண்டுகள் வேலை பார்த்தா மட்டும்தான் அமெரிக்காவால் அதை செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நாடு. அதனால் தான் ஈரானை ஒரே அடியாக அவங்களுக்கு வீழ்த்த முடியாமலும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஈராக் மீதான வார்ல அமெரிக்காவுக்கு ஆதரவாக நேட்டோ நாடுகளுடைய படைகள் துணைக்கு வந்திருந்தன. பல நாடுகளின் படைகள் இணைந்துதான் ஈராக் அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதலும். இந்த தாக்குதல் என்பது அமெரிக்கா மட்டுமே நின்று பிடிக்க வேண்டிய ஒரு நிலையாக தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். தனிச்சு விடப்பட்ட அமெரிக்காவோட லட்சணம் என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்க முடிகிறது. தனியாக அவர்களால் போரிடவே முடியாத அந்த அளவுக்கு பதிலடியை ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஜோர்டான், அதே போன்று பஹ்ரைன் ஆகிய நாடுகள்ல பலத்த பதிலடி தாக்குதல்களை இன்றைக்கு ஈரான் அமெரிக்காவுக்காக நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஜோர்டான்லையும் குவைத்திலையும் பஹ்ரைன்லையும் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ஷேக் ஈசா விமானப்படை தளம், இது அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம். இந்த விமானப்படை தளத்தின் மீது இன்றைக்கு அகோரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், பெட்ரோலை சேமித்து வைக்கக்கூடிய டங்குகள் இருக்குதா இல்லையா, அதன் மீது இன்றைக்கு கடும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ராணுவ பெரிய பெரிய ராணுவ தளவாடங்களை வைக்கக்கூடிய குடோன் மேலே இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் விமானங்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய குடோன்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்கன் போர்சஸ் தங்கக்கூடிய வசிப்பிடங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் எல்லாமே பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ஷேக் ஈசா விமானப்படை தளத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கதான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஏன் மீண்டும் மீண்டும் இந்த விமானப்படை தளங்களையும் அமெரிக்காவுடைய தளங்களையும் ஈரான் குறிவைக்குது என்று சொன்னால், இந்த தாக்குதல்களால் அமெரிக்காவினுடைய ராணுவ வல்லமையை அவர்களால் குறைக்க முடியும், குறைத்திருக்கிறார்கள் என்கிற அறிவிப்பும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதுதான் ரஷ்யாவுக்கும் தேவை, சீனாவுக்கும் தேவை. சீனாவை பொறுத்தவரையில் அமெரிக்கா என்னைக்கு விழும் என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அதே மாதிரி தான் ரஷ்யாவும். ரஷ்யா சீனாவினுடைய ஆதரவு ஈரானுக்கு இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ராணுவ பலத்தை குறைப்பதனூடாக ரஷ்யாவுக்கு உக்ரைனில் நடக்கக்கூடிய வார்ல இன்னும் அதிகமான வெற்றிகள் அவங்க அடைய முடியும். அதே மாதிரி சீனாவுக்கு தைவானை அவர்கள் கைப்பற்ற நினைத்தால் அமெரிக்கா தலையிடுவதிலிருந்து அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த ஈரான் மீதான யுத்தத்தை மாபெரும் இரண்டு வல்லரசுகளாக இருக்கிற சீனாவும் ரஷ்யாவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு மேலதிகமாக ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த படைத்தளங்கள், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் எல்லாம் பயங்கரவாதத்தின் கூடாரங்கள் என்கிற அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த அறிவிப்பை நம்ம எப்படி பார்க்கணும்னா,
உலகத்திலேயே தனக்கு எதிரான அத்தனை பேருமே பயங்கரவாதி என்கிற ஒரு முத்திரையை அமெரிக்கா இதுவரைக்கும் குத்தி கொண்டிருந்தது. அமெரிக்காவையே பயங்கரவாதி என்று சொல்லி நெஞ்ச நிமிர்த்தி விரல் நீட்டி சொல்ல முடியுமான ஒரே ஆட்களாக பாரசீகர்கள், ஈரானியர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதனூடாக வெளிப்படுகிற அதே நேரம் ஜோர்டான்லையும் இன்றைக்கு கடும் தாக்குதல்களை முன்னெடுத்திருக்கிறது ஈரான். பதிலடி தாக்குதல்களை ஜோர்டானில் இருக்கக்கூடிய அல் அஷ்ராக் அமெரிக்க விமானப்படை தளத்தில் இருக்கக்கூடிய விமானங்களை பாதுகாத்து வைக்கிற குடோன்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜோர்டான்ல தான் F-35, F-15 வகையான விமானங்களை எல்லாம் பாதுகாப்புக்காக வைத்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அந்த தளங்களை நோக்கித்தான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது ஈரானுடைய IRGC. அதே போன்ற விமானங்களை பராமரிக்கக்கூடிய குடோன்கள், அதே நேரம் அமெரிக்கன் போர்சஸ் தங்கக்கூடிய வசிப்பிடங்கள் மீதும் ஈரான் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. நேற்றிரவு ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்பதை ஈரான் இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே நேரம் நேற்றிரவு அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரானின் தென் மாகாணங்களில் மிக கடுமையாக நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். தெற்கு மாகாணங்களாக இருக்கக்கூடிய சிஸ்தான், பலுசிஸ்தான், அதே போன்று குசஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தெற்கு மாகாணங்களாக இருக்கிற சிஸ்தான், பலுசிஸ்தான் எல்லாமே ரொம்ப மற்ற நாடுகளுடைய பார்டர்களாக இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதிகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அதே போன்று 7 ஈரானிய மாகாணங்களை அமெரிக்கா நேற்று குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது. 7 இடத்துல அட்டாக் பண்றாங்க. இது 7 மாகாணங்கள் தேர்வு செய்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பகுதியையும் நாங்கள் அடிக்கிறோங்கிறத காட்டுறதுக்காக தான் அவங்க பண்றாங்களே தவிர அதனால ஈரானுக்கு அப்படியே ஈரான் ஓஞ்சி போச்சு, ஆட்சி கவுந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை கிடையாது. அவங்க 7 மாகாணங்களில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குசஸ்தானில் இருக்கக்கூடிய அஹ்வாஸ் நகரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 4 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் எல்லாமே அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல்களை தெற்கு மாகாணங்களுக்கு அப்பால் விரிவுபடுத்துகிறது என்பதை நம் உணர முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீரா விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் நம்ம பார்க்க முடியும். மத்திய மார்கசி பகுதிகளில் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதே போன்று யசித், ஸ்பஹான் மாகாணங்களிலையும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிறார். அதே நேரத்தில் மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய லொரஸ்தான் பகுதிகளிலையும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபார்ஸ் மாகாணத்தையும் அவைகள் குறிவைத்திருக்கின்றன என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இப்படி ஈரான் அமெரிக்கா குறிவைக்கிற அதே நேரம் அமெரிக்கா பதிலுக்கு ஈரானிடமிருந்தும் வாங்கிக் கொள்கிறது, வாங்கி கட்டிக்கொள்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தாக்குதல்களாக இவை இருக்கக்கூடிய சூழல்ல சவுதி அரேபியாவில் இருந்து எண்ணெயை ஏற்றிக்கொண்டு செல்கிற கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்று தொடர்ந்து ஹவுத்திஸ் அறிவிச்சு வர்றாங்க. நேற்று காலையில் 2 கப்பல்கள் சவுதி அரேபியாவுடைய சூப்பர் டேங்கர்கள் மேல ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணி இருந்தாங்க என்கிற செய்திகளையும் நம்ம பார்த்திருந்தோம். ஒரு அட்டாக் ட்ரோன் அட்டாக் ஆக இருந்தது. இன்னொரு அட்டாக் வந்து ஏவுகணை தாக்குதல், க்ரூஸ் ஏவுகணை தாக்குதல், கப்பல்களையே தாக்குறதுக்கு பயன்படுத்துகிற ஏவுகணை தாக்குதல்கள். இந்த மாதிரி தாக்குதல்களை அவங்க நடத்தி இருந்தாங்க. அதே நேரத்தில் நேற்று நம்ம மதிய நேரம் விடுத்திருந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், 2 கப்பல்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த 2 கப்பல்களும் பயணத்தை தொடருமா இல்லையா, அதன் மீது ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத கண்காணிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ராய்ட்டர்ஸ் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது சொல்லியிருந்தோம். நேற்று இரவு நம்முடைய வீடியோவில் பேசும்போது அந்த 2 கப்பல்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, அந்த 2 கப்பல்கள் மேலையும் ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணல, அது ரெண்டுமே சேஃபாக வெளியேறிட்டாங்க. புதிய 2 கப்பல்கள் மேல தான் ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணாம விட்ட 2 கப்பலுமே சீனாவுக்குரிய கப்பல்கள். ஒன்று மட்டும் தெரியுது, அந்த பகுதிகளில் யாரோட ஈரான் சண்டை பிடித்தாலும், ஈரானுக்கு ஆதரவானவர்கள் யாரோட சண்டை பிடித்தாலும் சைனாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் வெளிப்படையாகவே தெரிகிறது. அந்த 2 சூப்பர் டேங்கர்களும் சைனாவுக்குரிய கப்பல்கள். அந்த சைனாவுக்குரிய கப்பல்கள் மேல அவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை. குறிப்பாக சிங்கப்பூர் கொடியை ஏந்திய VLCC சின்லாங் யாங் என்கிற கப்பல், இந்த கப்பல் சீனாவுக்கான சூப்பர் டேங்கர் கப்பல். சிங்கப்பூர் கொடியோடு போனாலும் சீனாவுக்கு தான் அவங்க க்ரூட் ஆயில ஏத்திக்கிட்டு போறாங்க. எனவே அவங்க அந்த கப்பல் மேல ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணல. அதே மாதிரி சீனாவினுடைய கொடியை ஏந்தி கொண்டு போன அதே VLCC என்கிற கப்பல், இது காஸ்மியூ லேக் என்கிற கப்பல், இந்த கப்பல் மேலையும் அவங்க எந்த அட்டாக்கும் பண்ணல. 2 கப்பலும் சேஃப்டியாக போயிருக்கிறாங்க. இந்த 2 கப்பலும் பாபல் மந்தப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கடந்திருக்குது. ஹவுத்திஸ் அவங்க மேல கை வைக்கல. 2 கப்பல்லையுமே இருந்தது சீனாவினுடைய பணியாளர்கள் தான் என்பதை டிரான்ஸ்மீட்டர்கள் மூலமாக
நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று ராய்ட்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. எனவே கப்பல் சீனாவுக்குரியது, கப்பலில் இருந்தவங்க சீனாவை சேர்ந்தவர்கள். சீனாவினுடைய கப்பலை ஹவுதீஸ் கை வைக்கல, சீனா அல்லாத மற்ற நாடுகளுடைய கப்பலை கை வச்சிருக்காங்க, அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தெரியுது. இந்தியாவுடைய கப்பல் மேலையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 கப்பலும் சேஃப்டியாக போயிடுச்சு. நேற்று இரவு நம்ம தாக்குதலுக்கு உள்ளானதாக சொல்லப்பட்ட 2 கப்பலும் சீனாவுக்குரிய கப்பல்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மேலதிகமாக இன்னொரு செய்தி வெளியாக இருக்கு. ஹொர்முஸ் ஜலசந்தியில இருந்து நேற்றைய தினம் ஒரே ஒரு கப்பல் வெளியேறி இருக்கிறது. ஹொர்முஸ்ல போகிற எல்லா கப்பல்களுக்கும் நாங்க அட்டாக் பண்ணுவோம்ங்கறாங்க ஈரானியர்கள். அதனால எந்த கப்பலுமே போகல. ஹொர்முஸ் பிரச்சனை வந்ததுல இருந்து ஆக குறைவாக வெளியேறிய கப்பல் நாள் வந்து நேற்றைய தினம் தான் ஒரே ஒரு கப்பல் தான் போயிருக்குது. இந்த கப்பலும் யாருக்கு சொந்தமானதாக இருக்குதுன்னு சொன்னா சீனாவுக்கு சொந்தமான கப்பலாக இருக்குது. நியூ ஜெயண்ட் என்கிற ஒரு கப்பல். இந்த கப்பல் எதிர்வருகிற ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் சீனாவினுடைய ரிஷாவோ துறைமுகத்தை சென்றடையும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஹொர்முஸ்ல இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு போறதாக இருந்தாலும் சரி, ரெட் சீல போறதாக இருந்தாலும் சரி, சீனாவினுடைய கப்பல்களுக்கு எந்த தடைகளையும் எந்த பிரச்சனைகளையும் அவர்கள் உண்டாக்கவில்லை. அது ஹவுதீஸும் உண்டாக்கல, ஈரானும் உண்டாக்கலங்கிறது தெரியும். ஈரான் உண்டாக்கலன்னா ஹவுதீஸ் உண்டாக்க மாட்டாங்க என்பது வெளிப்படையானது. எனவே சீனாவினுடைய ஆதிக்கத்திற்கு வழிவிடுகிறார்கள். அமெரிக்காவுக்கு ஆதரவானவர்கள் அமெரிக்கர்கள் ஆகிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. எனவே சவுதி அரேபியா இனிமேல் எண்ணெய் விற்பதாக இருந்தால் சீனாக்கு மட்டும் விற்கலாம், ரஷ்யாவுக்கு விற்கலாம், வேற எந்த நாடுகளுக்கும் விற்க முடியாது. வித்தா அடிப்பாங்கிறது தெரியுது. மேலதிகமாக அவங்க எடுத்துக்கிட்டு போகணும்னா சவுதி அரேபியாவில இருந்து பெட்ரோலியத்தை ஏற்றிக்கிட்டு அவங்க சுயஸ் கால்வாய் வழியாக வெளியேறி நம்பிக்கை முனையை தாண்டி ஆப்பிரிக்காவை சுற்றி தான் போய் பிசினஸ் பண்ணணும். அது கால விரயம், நேர விரயம், பண விரயத்தை உண்டாக்கும். எனவே அது மிகப்பெரிய அழுத்தமாக சர்வதேச நாடுகளுக்கு மாறிவிடும். இன்றைக்கு இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாகத்தான் இதை உங்களுக்கு தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் MSN நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.